வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். அதிமுக அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி தான் பேசணும் அப்படின்னு இருக்கேன். கடந்த 3 நாட்களா பாத்தீங்கன்னாக்க இன்னும் தீவிரமடைந்து வேறு வித ரூட்ல அதிமுக பயணிச்சுட்டே இருக்கு. அதாவது அண்ணாமலைக்கு எடப்பாடியை பிடிக்கல, எடப்பாடிக்கு ஓபிஎஸ் பிடிக்கல, ஓபிஎஸ்க்கு நயினார் நாகேந்திரனை பிடிக்கல, நயினார் நாகேந்திரனுக்கு டிடிவி தினகரனை பிடிக்கல, டிடிவி தினகரனுக்கு எடப்பாடியை பிடிக்கல. இப்படிங்கிற ஒரு விஷயம்தான் போய்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. எடப்பாடி அவர்கள் டெல்லிக்கெல்லாம் போயிட்டு அவர் கர்ஷீஃபை போட்டு முகத்தை மூடிட்டாருங்கிறத பற்றிலாம் நான் சொல்ல வரலைங்க. அவர் முகத்தை மூடலைங்கிறாரு, தொடக்க தான் வந்தேன் அப்படிங்கிறாரு. அது ஏதோ ஒரு விஷயம், ரைட்டு விடுங்க. ஆனால் அமித்ஷாவை அவர் சேர்ந்தும் தனியாகவும் ஒரு தொழிலதிபரோடு சேர்ந்து அப்படி சந்திச்சுட்டு வந்தது எல்லாமே பேசும் பொருளாக இருக்கு. அங்கே என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம யூகிக்க முடியுது. அடுத்த நாள் அவருடைய பேச்சில் ஒரு கோபம், ஒரு இயலாமை, ஒரு விரக்தி தெரிஞ்சுது சேலத்தில் அவர் ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது. அப்போ எத்தனை பேர் அதெல்லாம் கூர்ந்து கவனிக்கிறீங்களா, என்ன கவனிச்சிங்களான்னு தெரியல எனக்கு. ரெண்டாவது தடவை அந்த பேட்டியை கேட்குற அப்போ ஒரு வார்த்தையை கேட்குறாங்க அவங்க. செங்கோட்டையனை பதவியிலிருந்துலாம் நீக்கிட்டீங்களே, கட்சியிலிருந்து நீக்குவீங்களா? இது ஊடகக்காரர்கள், பத்திரிகையாளர்கள் கேட்கிற கேள்வி. அதற்கு எடப்பாடி பதில் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, அது தலைமை தான் முடிவு பண்ணும் அப்படிங்கிறாரு. அப்ப அதிமுகவில் தலைமை யாரு அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளார வருது. அதிமுகவுக்கு தலைமை துணை பொதுச் செயலாளர் இவரு தானப்பா, இவரே தலைமை தான் முடிவு பண்ணுன்னு சொல்றாரு. பொதுவாக இந்த மாதிரி ஒரு கேள்விகளை அது எந்த கட்சியா இருக்கட்டும் கேட்டாக்க என்ன சொல்லுவாங்க, நாங்க இதற்கான ஒரு ஒழுங்கு நடவடிக்கை குழு வச்சிருக்கோம், ஒரு ஆலோசனை குழு வச்சிருக்கோம், பொதுக்குழு வச்சிருக்கோம், செயற்குழு வச்சிருக்கிறோம், நாங்கெல்லாம் சேர்ந்து ஆலோசித்து முதல் கட்ட தலைவர்கள்லாம் சேர்ந்து ஆலோசித்து முடிவெடுப்போம், இது மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அவர் யோசிக்காம அவர் இதை பற்றி தலைமை தான் முடிவெடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அங்க அமித்ஷா பேசின விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி இப்ப கசிந்து கொண்டிருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னாக்க, நான் ஒருத்தரை விலக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவங்கள நீங்க பார்க்கக்கூடாது. இதுதான் எடப்பாடி அவர்கள் அமித்ஷா கிட்ட வைத்த கோரிக்கை. என்னங்க, நீ பலமா இருந்தாக்க என்ன, நான் ஏன் ஒவ்வொருத்தங்களையும் பார்க்க போறேன்? இதுதான் அமித்ஷா கிட்ட இருந்து வந்திருக்கிற ஒரு உத்தரவு. நீ பலமாயிக்க, நீ பலமா இருந்தாக்க வேற யாரையும் நான் பார்க்க போறது இல்லை. அவங்க கேட்குறாங்க, நான் பார்க்குறேன் அப்படின்னு. இல்லை, நீங்கள் பார்க்கக்கூடாது. சரி, பார்க்கல. ஆனால் ஒன்று, உன் கட்சியை பலப்படுத்துறதுக்கு நீ என்ன செய்கிறையோ அதை பாரு. இது வரைக்கும் வந்திருக்கிற உளவுத்துறை ரிப்போர்ட் பிரகாரம் நீங்கள் இத்தனை தொகுதிகளுக்கு போய் பிரச்சாரம் பண்ணியிருக்கீங்க. ஆனாலும் கூட எந்த இம்பேக்டும் அதனால் வரல அப்படிங்கிறதான் எனக்கு வந்திருக்கிற ரிப்போர்ட். அதே போல் எனக்கு இத்தனை தொகுதிகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுத்துருக்கு. அதை இப்போவே நமக்குள்ளார பேசி டிக்ளேர் பண்ணிக்குவோம். வெளியில் அப்புறமா கூட சொல்லிக்கங்க, அது உங்கள் இஷ்டம். ஆனால் எங்களுக்கு இவ்வளவு தொகுதிகள் கொடுத்துருங்க. இன்னைக்கு தேதிக்கு பாரதிய ஜனதாவுடைய பிளான் என்ன அப்படின்னு சொன்னாக்க, அதிமுகவுடன், அதாவது பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் இணைந்திருக்கிற அந்த கூட்டணியில வேற ஒரு எந்த கட்சியுமே உள்ளுக்குள்ளார வரவிடாம பாஜக பார்த்துக்குது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. அப்படின்னா தான் நாளைக்கு எங்களுக்கு 60 சீட்டு கொடு, 70 சீட்டு கொடு, 45 சீட்டு கொடு அப்படின்னு கேட்பதற்கு உண்டான ஒரு விஷயமா இது மாறும். எடப்பாடிக்கும் அது ஒரு வகையில் சௌகரியம் ஆயிடும். என்னன்னாக்கா, டெல்டாவில் டிடிவி ஆதரவாளர்கள், ஓபிஎஸ் ஆதரவாளர்கள்னு இந்த மதுரை தென் மாவட்டங்களில் இருக்கிறவங்களுடைய ஓட்டு நமக்கு கிடைக்காது. அதெல்லாத்தையும் தூக்கி அவங்க தலையில கட்டிடலாம் அப்படி இப்படின்னு. இப்போ அவங்க ஏற்கனவே சதவீத கணக்கெல்லாம் வச்சிருக்காங்க. பாரதிய ஜனதா, தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி கூட கூட்டணிலாம் வச்சுக்கிட்டு வாங்கின ஓட்டு சதவீதம் 18ன்னும் இவங்க 21% இப்படிலாம் ஒரு கணக்கெல்லாம் வச்சிருக்காங்களா? இந்த சதவீத கணக்கில் வச்சுக்கிட்டு நாளைக்கு அவங்க அதிக தொகுதியில போட்டி போட்டாக்க பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்கிற ஓட்டு சதவீதம் இவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதிக தொகுதியில நின்னதுனாலேயே அதிக ஓட்டு சதவீதம் அவங்களுக்கு கிடைச்சிட்ட ஒரு பிம்பம் ஒன்று கிடைச்சிருது. தோக்குறாங்க ஜெயிக்கிறாங்கன்றது வேற விஷயம். அவங்களுக்கு ஓட்டு சதவீதம் இப்ப ஏறிடுச்சு அப்படின்னு கணக்கு காமிக்கலாம். அதனுடைய பிளான் தான் அது. அதே போல ஒருவேளை நாளைக்கு பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வைத்து அதிமுக ஜெயிக்குது அப்படின்னாக்க அவங்க இதன் மூலமாக ஒரு 5-10 பாஜகவிலிருந்து எம்எல்ஏக்கள் உள்ள வந்துட்டாங்கன்னாக்க அடுத்த 6 மாசத்துல மொத்த அதிமுகவையும் கபலீகரம் பண்ணிடுறதா அமித்ஷாவுடைய பிளான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு
எடப்பாடி உஷாராவே இருந்துட்டு இருக்கிறாரு. ஆனா நீ எவ்வளவு உஷாரா இருந்தாலும் அது நடக்காத தம்பி அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா அங்க கிடிக்கி பிடி போட்டுக்கிட்டே இருக்காரு. அவரு தடக்குன்னு எடப்பாடி சிஎம்மா இருக்கிற வேட்பாளர்னாக்க நாங்க ஆதரவு தர மாட்டோம் அப்படின்னு டிடிவிய சொல்ல வைக்கிறாங்க. இதெல்லாம் டிடிவியே சொல்றது கிடையாதுங்க. பாரதிய ஜனதா சொல்றதான் இவங்க செய்வாங்க. ஏன்னா அவர் மேல அவ்வளவு வழக்குகள் இருக்கு. அதே போல ஓபிஎஸ் அதே வார்த்தையை தான் சொல்றாரு. நல்லா கவனிச்சு பாருங்க, அதே தான் சொல்றாரு. நாங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜகவில் இருந்து நாங்க கூட்டணியில இருந்து முறிவு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு காரணம் உடனே பாஜக வருத்தப்படுமா? கிடையாது. ஏன்னா அவங்க தான் சொல்றாங்க நீங்க எங்க கட்சியிலேருந்து விலகிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எங்க கட்சியிலேருந்து விலகிக்கங்கன்னு ஓபிஎஸ் கிட்டையும் நீங்க எங்க கட்சியிலேருந்து விலகிக்கிட்டேன். இன்னைக்கு தேதி வரைக்கும் ஜெயலலிதா கடைசி காலம் வாழ்ந்த அந்த தருணம் வரைக்கும் செல்வி ஜெயலலிதா அப்படிதான் அழைக்கப்பட்டாரு. அவருக்கு கல்யாணம் ஆச்சா? எம்ஜிஆருக்கும் அவருக்குமான உறவு எப்படிப்பட்டது? ஜெய்சங்கருக்கும் அவருக்குமான உறவு எப்படிப்பட்டது? சோபன் பாபுவுக்கும் அவருக்குமான உறவு எப்படிப்பட்டதுங்கிறதுக்குள்ளாரெல்லாம் நம்ம போக வேண்டாம். அவருக்கு குழந்தை இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அந்த குழந்தை யாருக்கு பிறந்த குழந்தைங்கிறத இடத்துக்கெல்லாம் போக வேண்டாம். ஆனா தடக்குன்னு யாராவது கழுக்கு முழுக்குன்னு சகப்பா ஒரு ஐயங்கார் பெண்மணி மாதிரி ஐயர் பெண்மணி மாதிரி இருக்கிற ஒருத்தங்க திடீர்னு முளைச்சி நான் ஜெயலலிதாவோட பொண்ணு அப்படின்னு வராங்க. ஜெயலலிதாவுக்கு பையனே போடக்கூடாதா? ஒரு ஆணே வரமாட்டேன்றாங்க பாருங்க. ஏன்னா கழுக்கு முழுக்குன்னு பார்க்கறதுக்கு ஜெயலலிதா மாதிரியே இருக்கிறதுக்கு அப்பதான் தெரியும். ஆண் உருவத்தில் அப்படி கழுக்கு முழுக்குன்னு இருந்தாலும் கூட நம்மளால அப்படி அடையாளம் கண்டுபிடிச்சிட முடியாது. அதுக்காகவே இப்படி அனுப்புறாங்க. சமீபத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை ஒரு நேரம் கொடுக்குறாரு. அமித்ஷா அவங்க சந்திக்கிறாங்க. யார் சந்திக்கிறா அப்படின்னாக்க நான் தான் ஜெயலலிதாவோட மகள் அப்படின்னு சொல்ற அந்த ஜெயலட்சுமிங்கிற அந்த அமிர்தா அப்படிங்கிறவங்க சந்திக்கிறாங்க. இதை விட கேலி குத்து எதுவுமே கிடையாதுங்க. நாளைக்கு யாராவது ஒரு குப்பளக்காம்பட்டி சிப்ளிக்காம்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊர்லேருந்து வந்து டெல்லிக்கு போய் உள்துறை அமைச்சருடைய ஆஃபீஸுக்கு போய் நான் தான் ஜெயலலிதா பொண்ணு அப்படின்னு யாராவது வந்தால் கூட அவங்களுக்கும் அமித்ஷா டைம் கொடுக்குற அளவுக்கு தான் நம்ம இந்திய தேசம் பாரத தேசம் இப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. இதற்கும் பின்னணியிலேயே சசிகலா இருக்காங்க அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. சசிகலா அவர்கள் திடீர்னு அந்த போயஸ் கார்டன் வீட்டு கதவுகிட்டே நின்றுக்கிட்டு பேட்டி கொடுக்கறத வழக்கமாக வச்சிருக்காங்க. அந்த பேட்டிலையும் பார்த்தீங்கன்னாக்க விஜயோட அசைன்மெண்ட்டை தான் அவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதாவது விஜய் என்ன மாதிரி திமுகவை அட்டாக் பண்றாரோ அதே மாதிரி தான் திமுகவை அட்டாக் பண்றாங்க. இவங்களும் ஜெயலலிதாவும் சேர்ந்து சொத்து குவித்ததையோ அந்த சொத்து குவிப்பு வழக்கில் அக்யூஸ்ட் ஒன்று குற்றவாளி ஒன்று ஜெயலலிதாங்கிறதையோ ரெண்டாவது குற்றவாளி சசிகலாங்கிறதையோ அவங்க பெங்களூர் பரப்பன அக்ரஹாரா ஜெயிலுக்கு போனதையோ ஒருவேளை ஜெயலலிதா உயிரோடு இருந்திருந்தா அவங்களும் ஜெயிலில் கம்பி எண்ணிட்டு இருந்திருக்கணுங்கிறதையோ ரொம்ப சுலபமாக மக்களை மறக்கடிக்கிறத ரொம்ப அழகாக செஞ்சுட்டு வராங்க. சரி, அதை விட்டுருங்க. ஆனால் இப்ப அவங்க பேசுற பேச்சு என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னாக்க திமுக அட்டாக், விஜய் பேசுவதும் திமுக அட்டாக். இப்ப என்ன கூட்டி கழிச்சு பார்த்தா என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்க இவங்க வந்து சசிகலாவை வந்து அன்னைக்கு விரட்டினாங்க பாரதிய ஜனதா. ஜெயலலிதா இறந்த சமயத்துல சசிகலாவை எல்லாம் ஓரம் கட்டிட்டு அதிமுகவை ஓபிஎஸ் மூலமாக கபலீகரம் பண்ணுவதற்கு பார்த்தாங்க. அதற்கு சசிகலா இடம் கொடுக்கல. உடனே ஓபிஎஸ் பதவியை பறிச்சுட்டு முதல்வர் கேண்டிடேட்டா தன்னை அறிவிச்சு கவர்னர்கிட்ட போறாங்க. போயிடாதையா நீ ஊருக்கு கிளம்பி வாயா அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் சொல்லிடுறாங்க. அதனால சசிகலா இது பண்ண முடியல. வேற ஒரு கட்டத்தில் அவங்க இருக்காங்க. பிஜேபி இந்த அதிமுகவை கபலீகரம் பண்றதுக்கும் ஆட்சியை பிடிக்கிறதுக்கும் அப்படின்றதுனால எல்லாரையும் கூவத்தூர்ல கொண்டு போய் அடைக்கிறாங்க. அன்னைக்கு மட்டும் கூவத்தூர்ல சசிகலாவும் தினகரனும் சேர்ந்து அதிமுக எம்எல்ஏக்களை அடைக்காம போயிருந்தா பாஜக அன்னைக்கே அதிமுகவை ஏப்ப விட்டுருக்கும். ஆனா அன்னைக்கு அவங்க செய்த ஒரு கெட்டதுலயும் நல்லது அப்படின்னு பார்த்தாக்கா எம்ஜிஆருடைய அந்த தொண்டர்களுக்கு மன வலியை தராம அவங்க அப்படி பாதுகாத்து எடப்பாடி கையில கொடுத்துட்டு போனாங்க. ஆனா எடப்பாடியை வச்சுக்கிட்டு அவங்க திரும்ப பாஜக ஆட்டம் போட்டுச்சு. ஓபிஎஸ் எடுத்தாங்க, ஆடிட்டர் குருமூர்த்தி தர்ம யுத்தம் பண்ணாங்க, அது கழண்டுக்குச்சு. அதை அடுத்து பார்த்தாக்கா சசிகலா ஜெயிலுக்கு போயிட்டாங்க. டிடிவி தினகரனை வந்து ஜெயிலில் போட்டாங்க. அதற்கப்புறம் எடப்பாடியை கையில் எடுக்கிறாங்க. ஓபிஎஸ் திரும்ப கூப்பிட்டு சேருங்க ஏன்றாங்க. அப்போ சசிகலா அவுட்டு, ஓபிஎஸ் இன்னு.
டிடிவி அவுட்டு, ஓபிஎஸ் இன்னு, இப்படியான ஒரு கட்டமைப்பை செய்கிறாங்க. அதற்கு பிறகு ஓபிஎஸ்ஸை விட ஆகச்சிறந்த அடிமை நான் தான் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி அண்ணன் அப்படிலாம் நடந்துட்டார். அதை எடுத்து பார்த்தீங்கன்னாக்க நீ வந்து விலகி இருக்கிற மாதிரி இரு அப்படின்னு சொல்ல, நாடாளுமன்ற தேர்தல் நடந்தப்ப அதிமுக தனியாகவும் பாஜக தனியாகவும் இருக்குது. இதனுடைய சூட்சமத்தை புரிஞ்சிக்காம எடப்பாடி அண்ணனும் தனியா நிற்போம் அப்படின்னு நின்னாரு. ஆனா தனியா நின்று நம்முடைய ஓட்டு சதவீதம் எவ்வளவு அப்படின்னு காமிக்கிறதுக்கு பாரதிய ஜனதா போட்ட பிளான் அது. நாங்கள் இத்தனை சதவீதத்திலேருந்து இத்தனை சதவீதம் வசந்துட்டோம் அப்படின்னு. இப்போ அப்போ தான் ஓட் ஷேரிங் நிறையா வந்துருச்சுனாக்கா தொகுதியை நிறையா பிடுங்கலாம் அப்படிங்கிறது தான் பிளான். இதுக்கு இடையில இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடிக்கு எதிராக டிடிவியை வச்சாங்களா, எடப்பாடிக்கு எதிராக சசிகலாவை வச்சாங்களா, எடப்பாடிக்கு எதிராக எடப்பாடிக்குன்றதுக்கு பதிலாக அதிமுகவுக்குன்னு போட்டுக்கோங்க. அதிமுகவுக்கு எதிராக சசிகலா, அதிமுகவுக்கு எதிராக ஓபிஎஸ், அதிமுகவுக்கு எதிராக டிடிவி, அதிமுகவுக்கு எதிராக செங்கோட்டையன். இது எல்லாமே பாரதிய ஜனதாவுடைய கணக்கு. இப்ப செங்கோட்டையன் மூலமா இப்ப நடந்துச்சா? செங்கோட்டையன் சொன்னாரா 10 நாள் கெடுன்னு கொடுத்தாரா? உடனே என்ன பண்ணாரு? எடப்பாடி நேரா டெல்லிக்கு ஓடி போனாரா? அப்படி வந்து எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் ஏடிஎம்கேல பிரச்சனைனா ஓடி வந்து டெல்லிக்கு வந்து நம்ம காலில் தான் விழணுங்கிறது தான் பிஜேபியினுடைய பிளான். இதை அடுத்து என்ன செய்வாங்க? இந்த டிசம்பர் வரைக்கும் விளையாட்டு நடந்துகிட்டே இருக்கும். திடீர்னு எஸ்பி வேலுமணியோ தங்கமணியோ சிவி சண்முகமோ யாரோ ஒருத்தவங்க வந்து திடீர்னு இப்படி எல்லாரும் ஒன்று சேரணும்னுவாங்க. உடனே அவங்களையும் பிரிப்பாங்க. அப்புறம் யாராவது வந்து எல்லாரும் ஒன்றுபட்ட அதிமுகவா இருக்கணும்னு சொல்லுவாங்க. உடனே எடப்பாடி அவரையும் தூக்குவார். உடனே அவங்க போய் அமித்ஷாவை சந்திப்பாங்க. என்ன நீங்க போய் நான் விலக்கி வைக்கிற ஆளுங்களெல்லாம் சந்திக்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இப்படி விலக்கியவர்கள் அனைவரையும் வைத்துக்கொண்டு நீங்க அப்படியே விஜய்கிட்ட போங்க அப்படின்னு. 2 வருஷமா கதவை திறந்து கால் வலிக்க காத்துக்கிட்டே இருக்கிற தம்பி விஜய் இதுவரைக்கும் எந்த ஒரு கட்சியுமே, ஒரு லெட்டர் பேடு கட்சி கூட இது வரைக்கும் வரல. இப்ப திடீர்னு தேர்தல் ஆணையம் என்ன அறிவிச்சிருக்கு அப்படின்றதையும் நம்ம கூர்ந்து கவனிக்கணும். இப்ப அவங்களுடைய கட்சி, சிலருடைய கட்சி சின்னம் எல்லாமே பறிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க தொடர்ந்து இத்தனை வருடங்களா வேற சின்னத்துல போட்டிட்டாங்க, உதயசூரியன்ல போட்டிட்டாங்க, ரெட்டை இலையில சின்ன போட்டிட்டாங்கன்னு தமீமுன் அன்சாரி, கொங்கு இளைஞர் பேரவை, அப்புறம் ஜவாஹிருல்லா, இப்படியா ஜான் பாண்டியன், இவங்களுடைய ஓட்டெல்லாம். ஜான் பாண்டியனும் பாஜகவை விட்டு போயிட்டார், கிருஷ்ணசாமி பாஜக விட்டு போயிட்டார். இப்படிலாம் இருக்கு பார்த்தீங்களா? இவங்களை எல்லாத்தையுமே அப்படியே வந்து தாவேகா கூட நடிகர் விஜய் அவர்களோட சேர சொல்லுவாங்க. இப்ப சமீப காலங்களில் டிடி அவர்களுடைய பேட்டியை கவனிச்சு பார்த்தீங்கன்னாக்கா தெல்ல தெளிவா தெரியும். மனுஷன் நின்று நிதானிச்சு பேசுவார். அதுல ஒரு வார்த்தையை சொல்றாரு, ஒருவேளை அதிமுகவுடைய முதல்வர் வேட்பாளர் எடப்பாடின்றத மாத்தாம இருந்தாங்கனாக்கா இந்த முறை எடப்பாடி அவர்கள் தோற்கிறது உறுதி, அதிமுக தோற்கிறது உறுதி, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்க யாரோட கூட்டணி வைப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஆப்ஷன் என்ன? திமுக கூட கூட்டணி வைப்பாரா டிடிவி? அங்க சேர்த்துக்குவாங்களா இவரை? அதனால அவர் ஒன்றும் சொல்றாரு. என்ன சொல்றாருனாக்கா, சீமான் வந்து இந்த தடவை கூட்டணி யாரோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த சீமான் இப்ப கூட்டணி வைக்கிற முடிவு கொண்டாரு. விஜய் அவர்களும் அது மாதிரி கூட்டணி வைக்க முடிவில் இருக்கிறாரு. அதனால நாங்கள் யார் கூட போறோம்ங்கிறத, யாரோட கூட்டணி அமைப்போங்கிறத டிசம்பர்ல சொல்றேன் அப்படிங்கிறாரு. ஏன் டிசம்பர்னாக்கா டிசம்பர் வரைக்கும் இந்த ஆட்டத்தை அமித்ஷா ஆடிட்டே இருக்கும். ஏன்னா அது வரைக்கும் பீகார் தேர்தலை அவங்க பார்க்கணும். அங்க ஓட்டு திருட்டுன்னு காரி துப்பிட்டு இருக்காங்க பாரதிய ஜனதா மேல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இவங்க எல்லாத்தையும், நான் ஏற்கனவே 2 மாதங்களுக்கு முன்னாடியே நான் ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தேன். நீங்க நம்ம சேனலை பார்த்தீங்கன்னாக்க தெரியும். சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் இவங்க எல்லாருமே தாவேகா அப்படிங்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிளான் பி அந்த கூட்டணிக்குள்ளார போவாங்க அப்படிங்கிறது. இவங்களை எல்லாத்தையும், அதாவது பாரதிய ஜனதா கட்சி கூட இருக்கிறவங்களை அப்படியே சில பேரை தூக்கி தாவேகா கூட கொடுத்தா தாவேகாவுக்கு கொஞ்சம் பலம் வந்துடும். தாவேகா சில சீட்டுகளை ஜெயிக்குமா தெரியல, ஜெயிக்கும். அதற்கு பிறகு எலெக்ஷன் நடக்கும். எலெக்ஷனுக்கு பிறகு பாரதிய ஜனதா தாவேகா அப்படின்னு ஒரு அணி அமைக்க அப்படியெல்லாம் சில திட்டம் போட்டு ஏதோ ஒரு வகையில வந்தா சனிக்கிழமை தான் வருவேன்னு விஜய் சொல்றாரு, வந்தா நாங்க கொல்லப்புறமா தான் வருவோம்னு பாஜக ஆசையில இருக்கு. இதையெல்லாம் வச்சுக்கிட்டு பார்க்கும்போது தமிழக அரசியல் மிக மிக ஒரு மோசமான இடத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத மட்டும் நம்ம இங்க புரிஞ்சிக்க முடியுது.
ஒரு ஒரு BL சந்தோஷ் அவர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய RSS காரர், மிகப்பெரிய BJP காரர், அண்ணாமலையை பற்றி சொன்ன அத்தனை விஷயங்களையும் கடந்து அவர் வீட்டுக்கே போய் காலையில டிஃபன் சாப்பிட்டியோ வாயா அப்படின்னு அந்த மீட்டிங்க்கு கூட்டிட்டு போறாரு அப்படின்னாக்க பிஜேபியினுடைய பிளான் இது. பிஜேபி எடப்பாடி நீ மாநில தலைவராக இருக்கக்கூடாதுன்றாரு, அதனால இப்போதைக்கு நான் விலக்கி வைக்கிறேன், அப்பதான் அவர் நம்ம கூட்டணிக்கு வருவாரு, அதுக்கப்புறம் நீ பாட்டுக்கு வெளியில இருந்தே விளையாடு ராஜா அப்படின்னு சொன்னதனுடைய ஒரு திரை மறைவுக்கு பின்னாடி நடக்கிற விஷயங்கள் தான் இது. அப்படின்னாக்க இந்நேரம் கட்சியை விட்டு ஒதுக்கி இருக்கணும்ல அண்ணாமலைய. அப்படி பேசின பேச்சுக்கு ஆனால் ஒதுக்கவில்லை, ஒதுக்க மாட்டார்கள். அதிமுக அப்படிங்கிற ஓட்டுகளை, அந்த ரத்தங்களுடைய ஓட்டுகளை தன் பக்கம் கவருவதற்கும் விஜய் பக்கம் அதை தள்ளுவதற்குமான பிளான் தான் இங்க நடந்துட்டு இருக்கு. தயவு செய்து தமிழக மக்கள் பாரதிய ஜனதா கட்சிங்கிறது அதிமுகங்கிற பேர்ல நம்ம ஓட்ட புடுங்க பாக்குது, தாவேகா அப்படிங்கிற நடிகர் விஜயோட கட்சியில புடுங்க பாக்குது, முக்குளத்தோர் வாக்கு வங்கி அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டு நம்ம ஓட்டுகளை நம்ம தமிழ்நாட்டை அபகரிக்க பாக்குது. இதை எல்லாத்தையும் நாம கருத்திலையும் கவனத்திலையும் வச்சுக்கணும். வணக்கம் நண்பர்களே.